நாங்க நான் உங்க அட்வொகேட் சார். யாரு பாத்தீங்கன்னா நம்ம ஊழல்னா என்னன்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு உச்சபட்ச நியாயமான ஒரு நியாயஸ்தர். யாரு நம்ம கே நேரு. ஜெயலலிதாவோட கைகட்டி இந்த விஜய் துப்பு கேட்டவனே கால் ஷீட்டு இருக்கு. உங்களுக்கு சொல்ல போனா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பத்திரப்பதிவுக்கு முன்னாடி சேலகிரின்னு போடல, அது மாதிரி கால் ஷீட்டு ஒப்பந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடும்போது விஜய் கால் மேல கால் போட்டு காசை வாங்கிடுவாரு. என்ன கால் மேல கால் போட்டு செலவழிக்கலாம் கூப்பிட்ட நாய்களா? என்ன காசை வாங்கிடுவாரா? எது கை கட்டி நிக்கிறான்னா காசை போட்டவன் வேலை பார்த்தவங்களுக்கு நஷ்டம் ஆயிடக்கூடாது, வேலை பார்த்தவே நஷ்டம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக அவங்களுக்காக போய் நின்னவரா என்ன எக்காரத்தை கொண்டு இன்னொருத்தருக்காக போய் கை கட்டி நிக்கிறேன் எப்பயும் மோசம் பண்ண மாட்டான்னு பொதுமக்களுக்கு இருந்தா கூப்பிட்டா திருப்பி ஓட அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. வீடு 3வது நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. துப்பு கேட்ட நாடகசி நோட்டீஸ் வாங்கி டிக்கி கடிக்க வச்சுக்கிட்டு பராக்கு பாக்குறானுங்க. துப்புல எச்சு கூட வேஸ்டா நாய்ங்களா கை கட்டி நின்னாருடா. அவங்க அப்பாண்ட கிளம்புறல யாரு விஜய் அப்பா பொதுமக்களுக்கு தெரியும்டா. கை கட்டி நின்னாரு. எஸ் ஏ சந்திரசேகர் விஜயோட அப்பாவும் நின்னாரு. ஆனா பையனுக்காக போய் நின்னாரு யாரு? எஸ் ஏ சந்திரசேகர். ஆனா துப்பு கேட்டானுங்களா காசு சம்பளம் வாங்கிட்டாரா? அவர் நினைச்சிருந்தா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து வாங்கின காசு செலவழிச்சு உட்கார்ந்துருக்கலாம் கூப்பிட்டீங்களா? அவர் போய் நின்னது படம் வெளியாச்சுனாதான் வேலை செஞ்சவங்களுக்கு திருப்தி, வேலை செஞ்சவங்களுக்கு பாதி பாக்கி இருக்கும், முதல் போட்டவனுக்கு நஷ்டம் இருக்கும். ஒரே ஒரு காரணத்துக்காக போய் நின்னாரா? உங்க மாதிரி டயர் நிக்கல என்ன கீழே படுத்து இருந்துச்சு அந்த பதவி வாங்கல. இல்ல இன்னொரு மாதிரி வார்டு கவுன்சில் 70 கோடி 1000 கோடி அமைச்சரு நம்ம நாடக தலைவர் 2 லட்சம் கோடி நாங்க சொல்ல கருணாஸ் சொல்லியிருக்காரு. 2 லட்சம் கோடி நீங்க ஆதாரப்பூர்வமா கருணாஸ் சொல்லியிருக்காரு. ஏன்னா கண்ணார பாத்துருக்காரு. கருணாஸ் எவ்வளவு பெரிய உச்சபட்ச அரசியல் தெரியுமா? 1000 பேருக்கு வச்சிருக்காரு தொண்டர்களா. 4 பேருக்கு கூட இருக்க மாட்டாங்க அவர் தொண்டரா. 2 லட்சம் கோடின்னு சொல்றாருல, அது எந்த அடிப்படையில அவரு நம்ம நாடக தலைவர் அடிச்சிட்டாரு அத கண்ணார பார்த்துட்டு அந்த கேரண்டியா சொல்ற. இவரு புதுசா வந்தவங்க யாரு? தாவேக்கா புதுசா கட்சி ஆரம்பிச்சது. அவ்வளோ ஒரு 1000 கோடி விட்டு வராங்கன்னா இந்த 2 லட்சம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு நான் கண்ணார பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இனிமேல் அடிக்க போற சொல்றதுக்கு அடிச்சவங்க பார்த்த கேரண்டி. நல்லா புரிஞ்சுக்கோ. அறிவிட்டேன்னா எனக்கு நல்லா புரியுது. கருணாசுக்கு ஒரு குப்பை கிடையாது. எலும்பு துண்ட கவிட்டு வந்து பேசுறானே கேட்டேன். 2 லட்சம் கோடி என்ன உட்காந்துக்கு எண்ணி எவ்வளவு ரூபாயோ வெட்டவனே துப்புறவங்களெல்லாம் எச்சு கூட வச்சுதான் வாய போட்டிட்டு. கல்வித்துறைன்னு ஒரு துறை இருக்கு. அதுக்கு நாடக உச்சபட்ச நடிகர் யாரு? நம் பொய்மேசு. ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷன் அப்படி சொன்னார்ல. அவர் கேக்குற சொந்த ஸ்கூல்ல துறையில அந்த ஸ்கூல்ல இருக்க பசங்களை வச்சு கிளீன் பண்ண வச்சு அந்த காசு சுருட்டிட்டு போற நாய்களா வெளியே வந்து வைக்க பேசுறானுங்க. நல்லா தெரு கவுன்சில் கூட ஆகாத ஆளுங்கடா இவனுங்க. என்ன தெருல செக்யூரிட்டி கூட இவங்களா வைக்கிண்டு இவங்க வச்சா இவனுங்க திரும்பி போயிடுவாங்க. செக்யூரிட்டி கூட உதவாதவங்கடா இவங்க திமுக காரனுங்க. காலை தூக்கிட்டு போவானுங்க திமுக காரன். எதுக்கு? ஏன் பொதுமக்களுக்கு பயனா? கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சால பேர் போன கட்சி திமுக. திமுக காரன் எதுக்கு பார்த்து பொதுமக்கள் பயப்படுறாங்கன்னா திமுக அடிமடு தொண்டனும் குடும்பத்தோட கரு எடுத்துருவானுங்க. ஏன்னா இப்ப பாருங்க, நேற்று பாருங்க, நான் போய் சொல்ல, நேற்று பத்திரிகை சேகரிப்ப சென்ற பத்திரிகை நண்பர்கள் 2 பேரை கடத்திட்டு போய் 500 பேர் அடிச்சிருக்காங்க. யாரு? திமுகவோட ஒரு எம்எல்ஏ. வெட்ட ஒரு புலன் விசாரணை இல்ல, கம்ப்ளைண்ட் வாங்கி விசாரணை இல்ல, கைது போயிட்டீங்க. துப்பு கேட்டவர நாடக தலைவருக்கு வெட்ட இல்ல. 2 கோடி வருஷத்துக்கு செலவு 2ஆம் கிளாஸ் கணக்குல தெரியாது. உன்னையெல்லாம் உட்கார வச்சாரு. எந்த புத்தியை செருப்பாக எடுக்கணும் பொதுமக்களுக்கு தெரியுண்டா. தெரிஞ்சதான் உங்களை உட்கார வச்சாங்க. 2026 சகாப்தம் முடிஞ்சு எழுதி வச்சுக்கோ. எந்த சிறுபான்மையர் ஓட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ஆடுறியோ அந்த சிறுபான்மையருக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பழைய காலத்துல ஒரு பைத்தியக்காரனை ஏற்பாடுங்க. எங்க தாத்தா காலத்துல இந்த நாடகதான் இருக்கேன்னு சொல்றவங்க தான் உங்களுக்கு ஓட்டு வரும். அப்படி விழுந்தால் 10% ஓட்டு வரும். எழுதி வச்சுக்கோ. அந்த மாதிரி கூமிட்டைங்க அவங்களுக்காக பொதுமக்கள் பேசுறாங்க தெரியாம சில கூமிட்டைங்கள் இருக்கும். தற்கூரி கூட இல்ல, தற்கூரி அவனுக்கு புரியும் என்ன பேசுறேன்னு, மத்தவங்களுக்கு புரியாம பேசுவாங்க. அதான் தற்கூரி. அந்த அளவுக்கு கூட நீங்க இல்லடா, கூமிட்டீங்களா, படு கூமிட்டீங்களா. என்ன
அந்த அந்த கும்பிட்டுங்க தான் ஓட்டு போட்டால் 10% வாங்கலாம். யாரு? நம்ம நாடக கோஷ்டி. எக்காரணம் வந்து இப்ப தொகுதி மாறுறாங்களாம். நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன். நம்ம கொளத்தூர் தொகுதி, சேப்பாக்கம் தொகுதியில இப்ப யாரு கரண்ட் எம்எல்ஏ பிளஸ் நம்ம பிசிகா ரவுடி பேருக்கால அவன், செல்வ பெருந்தகை, நாய்சேகர், பொய்மேஷ், கணக்கெடுத்துக்கோங்க. எல்லாருமே வேற தொகுதிகளினாலும் டெபாசிட் வாங்குறது ரொம்ப ரொம்ப 99% கஷ்டம். எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்ன பேர்லாம் 99% கஷ்டம். எந்த தொகுதினாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாத்துக்கோங்க. அராஜக ஆட்சி இப்போ 2026 மூட்டை கட்டிடலாம். சரிங்களா? பொதுமக்கள் முடிவு கட்டாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க.